Hello students, we are going to discuss chapter 17 Computer Ethics and Cyber Security Part 3. In the previous video, we have discussed about the different types of cyber crimes. Now we are going to learn the another set of ethical issues here. Let's see what is software piracy. This is another cyber crime here. So the software piracy is about the copyright violation of software created originally by an individual or institution here. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ ஒரு இன்ஸ்டியூஷனோ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட காப்பிரைட்ஸ் இல்லாமல் அந்த சாஃப்ட்வேரை நம்ம காப்பி பண்ணிவிட்டு வேறு பர்சன் யூஸ் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ சாஃப்ட்வேர் பைரசி. It includes stealing of codes, programs and other information illegally and creating a duplicate copies by unauthorized means and utilizing it. So that is called as a software piracy. So நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அவங்களோட ரைட்ஸோட தான் அந்த இன்ஸ்டியூஷனோ இல்லை அந்த ஆர்கனைசேஷனோட ரைட்ஸோட தான் நம்ம அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும். பட் அவங்க நாலேஜ் இல்லாமல் அந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணாமல் அந்த சாஃப்ட்வேரை காப்பி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸை தான் பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்லுவோம். Then the simple words software piracy is unauthorized copying of softwares here. So எந்த ரைட்ஸுமே இல்லாமல் அந்த சாஃப்ட்வேர்ஸை காப்பி பண்ணுற யூஸ் பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் piracy. Duplicating and selling the copyrighted programs or downloading softwares illegally through the network. So these activities are the software piracy here. So there is another approach that is a shareware. What is the shareware? This acknowledges the futility of trying to stop people from copying the software and instead relies on the people's honesty here. ஸோ நம்ம சாஃப்ட்வேர் பைரசியில் பார்த்திங்கன்னா நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்மளோட பெர்மிஷன் இல்லாமலே அவங்க நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, தென் அதை காப்பீஸ் போடுறது, இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் பைரசி. ஷேர்வேர்ன்றது திஸ் இஸ் த அனதர் அப்ரோச். வாட் தே ஆர் டூயிங் நோ, தே ஆர் அலோயிங் த யூசர் டு காப்பி தட். ஸோ தே ஆர் கிவிங் அ காப்பீஸ். ஸோ தட் காப்பீஸ் கேன் பி கிவ் இட் டு த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ். எல்லாருக்குமே வந்து அந்த காப்பீஸை கொடுக்கலாம். பட் தே ஹாவ் டு பே த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஸோ எவ்வளோ பேஸ் அந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் அந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுறாங்களோ தோஸ் மெம்பர்ஸ் ஹாவ் டு ரெஜிஸ்டர் இட். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை நம்ம பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஒரு ட்ரையல் வெர்ஷன்ஸ் ஒரு 30 days 1 month நமக்கு ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்ஸ் அந்த ட்ரையல் வெர்ஷன்ஸ் ஓவர் ஆன பிறகு வி ஆர் சப்போஸ் டு பே தட். ஸோ இட் ஆஸ்க் யூ டு ரெஜிஸ்டர் இட். அப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது வி ஹாவ் டு பே த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணிட்டோம்னா வி கேன் ஏபிள் டு யூஸ் தட் சாஃப்ட்வேர் இயர். ஸோ திஸ் டைப் ஆஃப் மெத்தட் is called as the shareware method here. So the shareware publishers encourage the user to give copies of programs to friends and colleagues, but ask everyone who uses the program regularly to pay a registration fee to the program's author directly here. So the commercial programs that are made available to the public illegally are often called as the VAS. ஓகேங்களா? ஸோ நம்ம எதில் வந்து ஆத்தரைஸ்டு சாஃப்ட்வேர்ஸோ அது எல்லாமே இல்லீகலாக நமக்கு மற்றவங்க டவுன்லோட் பண்ணுற மாதிரி அவைலபிளாக கொடுக்கறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, வேஸ்ன்னு சொல்கிறாங்க. Then unauthorized access here. What is authorized access? The legitimate users are called as the authorized access. So one who have a rights to access your accounts, that person will be called as the authorized person. Unauthorized, they don't have any rights to use your accounts here. So unauthorized access is when someone gains access to a website or program or server or service or other system by breaking into the legitimate user account. So the original rights இருக்க யூசரோட பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு தே கேன் ஆக்சஸ் ஆல் த வெப்சைட்ஸ், ப்ரோக்ராம்ஸ், சர்வர் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறது தான் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் யா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சிஸ்டம்க்கு நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து லாக் பண்ணியிருப்பீங்க. ஸோ வித்தவுட் யுவர் நாலேஜ் சம் பர்சன் ஹஸ் கம் டு நோ யுவர் பாஸ்வேர்ட். ஸோ உங்களோட பாஸ்வேர்டை அவங்க உங்களுக்கு தெரியாமல் ஸ்டீல் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டை அவங்க என்டர் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டமில் என்னென்னலாம் இருக்குது அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது, ஸ்டீல் பண்ணுறது, இல்லை டெலீட் பண்ணுறது, இல்லை மாடிஃபை பண்ணுறது, இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுற பர்சன் தான் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இல்லை, பட் தே ஆர் ஸ்டீலிங் தி அதர்ஸ் ரைட்ஸ் அண்ட் ஆக்சஸிங் இட். தட்ஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் தி அன்ஆத்தரைஸ்ட் here. If someone tries guessing a password or username for an account that was not theirs until they gained access, it is considered as an unauthorized access here. Suppose உங்களோட அக்கௌண்ட் பேங்க்
பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை கெஸ் பண்ணிவிட்டு அவங்க உங்களோட அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட நாலேஜ் இல்லாமல் உங்கள் பாஸ்வேர்டை தெரிஞ்சுட்டு அதை ஆக்சஸ் பண்ணாலும் that person will be called as the unauthorized person here. So to prevent this type of things, we can use a firewalls, an intrusion detection system, virus, content scanners, patches and or fixes are used to avoid the unauthorized persons to access our accounts here. The next one is hacking. What do you mean by hacking? Hacking is nothing but it is intruding into your computer system to steal your personal data without the owner's permissions or knowledge. So நம்மளோட permissions இல்லாமே நம்ம சிஸ்டமில் என்டர் ஆகி நம்மளோட எல்லா பர்சனல் டேட்டாஸும் ஸ்டீல் பண்ணுறது தான் ஹேக்கிங் here. ஸோ how they stealனா லைக் நம்மளோட பாஸ்வேர்ட், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட், நம்ம கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸில் நம்ம என்டர் பண்ணோம்னா அந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்களால ஸ்டீல் பண்ண முடியும். இட் இஸ் ஆல்சோ கெய்னிங் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் டு எ கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ஆல்டரிங் இட் கண்டென்ட்ஸ் ஆல்சோ. லைக் அன்ஆத்தரைஸ்டு பர்சன் அவங்க ரைட்ஸ் எல்லாமே நம்ம சிஸ்டம்குள்ளே என்டர் ஆகி நம்ம சிஸ்டமில் நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோமோ அத்தனையும் அவங்களால வாட்ச் பண்ண முடியும், நம்மளோட கண்டென்ட் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து சம்டைம்ஸ் ஹேக்கிங் இஸ் அ ஹார்ம்லெஸ். எப்படி ஹார்ம்லெஸ்ன்னு சொல்கிறோன்னா, ஸோ எவ்ரி பர்சன் த ஒன் ஹூ ஆக்ட்ஸ் தே வில் நாட் கமிட் எனி கிரைம்ஸ். ஆக்ட் பண்ண எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு க்ரைம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சிஸ்டம் ஹேக் ஆகிருக்கும், பட் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாமே அவங்க எடுத்து மிஸ்யூஸ் பண்ணாமலே இருக்கலாம். பட் அவங்களுக்கு ஒரு ஹாபியாக இருக்கும், சிஸ்டம் ஹேக் பண்ணிவிட்டு அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஹாபியில் கூட இந்த ஹேக்கிங் ப்ராசஸ் நடக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹேக் எப்படி பண்ணணும், எப்படி கற்றுக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. எப்படி ஒரு சிஸ்டம் ஹேக் பண்ணிவிட்டு அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. லீகல் ஹேக்கிங் இஸ் ஆல்சோ தேர். இப்போ போலீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிரிமினலோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸும் வேணும்னு அவங்க பாஸ்வேர்ட் போட்டு அவங்களோட சிஸ்டம்ஸ் லாக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கேதர் பண்ணணும்னா தே வில் அப்ரோச் த லீகல் ஹேக்கர். ஸோ தட் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லீகலாக தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிரிமினலோட சிஸ்டம் ஹேக் பண்ணிவிட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் அ லீகல் ஹேக்கிங். பட் இந்த லீகலாக இல்லாமல் இல்லீகலாக எந்த பர்மிஷனும் இல்லாமல் வேறொரு சிஸ்டம் ஹேக் பண்ணிவிட்டு அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுற பர்சன்ஸை தான் நம்ம ஹேக்கர்னு சொல்கிறோம். But such ethical hacking should be practiced only as a controlled experiment here. So இந்த லீகலாக ஹேக் பண்ணுறவங்கள தான் ethical hackingனு சொல்கிறாங்க. Then, so what is the work of hacking? Na? The act of gaining the illegal access to the computer. It leads to the identity theft or gaining the personal information. So நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து, நம்மளோட பாஸ்வேர்ட்லேருந்து, நம்மளோட ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து எல்லாமே அவங்களால சர்ச் பண்ண முடியும். அது சர்ச் பண்ணிவிட்டு அவங்களால ஆக்சஸ் பண்ணவும் முடியும். நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களால எடுக்க முடியும். It can be protected by the firewall, passwords and user IDs and anti-hacking softwares also. ஸோ நம்மளோட பாஸ்வேர்ட் ஃபயர்வாலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா you can avoid the hackers to enter into our system here. The next one is a cracking. What is cracking? Cracking is where someone edits a program source so that code can be exploited or modified here. So once நம்மளோட சிஸ்டம் ஹேக் ஆகிடுதுன்னா they can able to access our informations. ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து நம்மளோட ப்ரோக்ராம்ஸோ நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டைப் பண்ணியிருக்கோம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து அந்த கோடிங்ஸையே மாடிஃபை பண்ணுறதோ, சேஞ்ச் பண்ணுறதோ, டெலீட் பண்ணுறதோ, இந்த ஆக்ஷன்ஸை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கிராக்கிங் சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராக்கர்ஸ் will also be called as a black hat or dark side hackers here. So one who hack தான் கிராக்கிங்கும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சிஸ்டம் ஹேக் பண்ணிட்டாலே இட் இஸ் ரெடி டு யூஸ் இட். ஓகேங்களா? அப்போ யார் வேணாலும் அந்த ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணாலும் அந்த சிஸ்டம்லேருந்து எடுக்கலாம். ஸோ அந்த சிஸ்டம்லேருந்து எடுத்து அந்த டேட்டாஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணுறது, டெலீட் பண்ணுறதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிராக்கிங் சொல்கிறோம். ஸோ இட் இஸ் a malicious or criminal hacker. Cracking means trying to get into the computer system in order to steal or corrupt or illegitimately view the data here. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டீலும் பண்ணலாம், அதை கரெக்ட் பண்ணலாம், வைரஸ் போட்டு அதை எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் டெஸ்ட்ராயும் பண்ணலாம், அண்ட் எல்லா டேட்டாஸையும் அவங்களால பார்க்கவும் முடியும். த கிராக்கர் இஸ் சம்
who breaks into someone else's computer system, often on a network, by passing a passwords or license in the computer programs here. They may send official email requesting from sensitive informations. It may look like a legitimate email from a bank or other official institutions. So for example, நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெயில்ஸ் வரும், எல்லாமே வரும். ஸோ அந்த மெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் பர்சன் நம்ம பேங்க்லேருந்து ரிசீவ் ஆன மெயில் மாதிரியே தான் இருக்கும், பட் அது பேங்க்லேருந்து வந்திருக்காது. ஸோ இந்த ஹேக்கர்ஸ் தான் நமக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ த்ரூ தட் ஆல்சோ தே வில் டூ தட். ஸோ அந்த நம்ம அஃபிஷியல் மெயிலில் பார்க்கும்போது நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்லேருந்து தான் இந்த மெயில் வந்திருக்குன்னு நினச்சிட்டு நம்ம வில் ஸ்டார்ட் டு கிவ் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஹியர். ஸோ the crackers through this mail also they will collect all the informations about the users also. Then cyber security threat. So the cyber நாலே வந்து it involves the computer and network தான். So security is very very important in that, okay, because lots of data are available here, data are scattered over there. So the security is an important thing. So each data which is stored in the online, that should have a security here. So in the cyber security we have a threats. What type of threats? Always the threat spoils the security only. The cyber attacks are launched primarily for causing a significant damage to the computer system or for stealing the important informations from an individual or from an organization. So நம்ம கம்ப்யூட்டரை டேமேஜ் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் ஆனாலே தேர் இஸ் அ நோ செக்யூரிட்டி இயர். ஸோ இது எல்லாமே நிறைய த்ரெட்ஸ் வந்து நம்ம செக்யூரிட்டிக்கு இருக்குது. ஸோ வில் ஜஸ்ட் see what are the threats are available here. So the cyber security is a collection of various technology, processes and measures that reduces the risk of cyber attacks. So 100% வந்து நம்மளால இந்த அட்டாக்ஸை வந்து கிளியர் பண்ண முடியல, பட் we are just making it successful here. Somehow we are just managing it, somehow it making a risk of saving all your details from the attacks here, and protects organizations and individuals from the computer based threats here. Let's see what are the attacks are there. So எவ்வளோ நம்ம சைபர் செக்யூரிட்டி வந்து நிறைய நம்ம கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய டேட்டாஸ் நம்ம வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் எல்லாமே நம்ம டேட்டா ஸ்டோர் ஆகும் போது இந்த செக்யூர்டு டேட்டாவாக தான் நமக்கு எல்லாமே ஸ்டோர் ஆகுது. பட் சம்ஹவ் இந்த ஹேக்கர்ஸு கிராக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது அந்த டேட்டாஸை வந்து ஹேக் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து எப்படி சேஃப்கார்ட் பண்ணலான்றது எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். லெட்ஸ் see what are the different attacks are there. So types of attacks. The first one is malware is a type of software designed through which the criminals gain the illegal access here. So through the software also easily they can get into our system and they can steal our informations also. The first one is the pharming. What is a pharming? Pharming is a scamming practice in which malicious code is installed on a personal computer or a server. So நமக்கு தெரியாமே நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும் போதோ or when you download some programs, ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஏதாவது டவுன்லோட் பண்ணும் போதோ ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணும் போதோ நமக்கே தெரியாமல் malicious codes will be entered into a system. இப்போ நம்ம ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாமே நம்ம போட்டிருந்தோம்னா we will be notified that ஸோ இந்த வெப்சைட் வந்து நமக்கு சேஃப் இல்லை அந்த மாதிரி நமக்கு மெசேஜ் எல்லாம் வரும். ஸோ அப்படி மெசேஜ் வந்ததுனால இம்மிடியேட்டாக நீங்கள் அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வரணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியாமல் அன்வான்ட் கோட்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் ஏதாவது கோட் வந்து நம்ம சிஸ்டம்குள்ளே என்டர் ஆகும் வித்தவுட் ஆர் நாலேஜ் ஹியர். ஸோ அது என்டர் ஆகிட்டு என்ன ஒர்க் வேணாலும் பண்ணும். ஸோ computer server misdirecting the user to fraudulent websites without their knowledge here. ஸோ என்ன பண்ணணும்னா சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம கரெக்டான வெப்சைட்டுக்கு போகாமல் வேறு ஏதாவது இல்லீகல் வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பர்டிகுலர் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அப்போ நீங்கள் சர்ச் பண்ணும் போது நீங்கள் அப்படி ஹெச்டிஎஃப்சி பேங்க்குன்னு கொடுக்கும் போது அது லீகல் வெப்சைட்டுக்கு கொண்டு போகாமல் உங்களை இல்லீகல் வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். ஸோ தட் இஸ் நாட் அ லீகல், but it just resembles like a legal website, authorized website ஆவே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அந்த இல்லீகல் வெப்சைட்லேயே நீங்கள் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணுவீங்க. உங்களோட கிரெடிட் கார்டு நம்பரோ டெபிட் கார்டு நம்பர் பாஸ்வேர்ட் ஓடிபி இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணும்போது த்ரூ தட் malicious கோட் அந்த பர்சன் வந்து உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து அவங்க இல்லீகலாக எல்லா டிரான்சாக்ஷனும் எல்லா ஒர்க்குமே பண்ணலாம். இந்த மெத்தட் ஆஃப் அட்டாக்கை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபார்மிங்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபார்மிங் ஹேஸ் பீன் கால்ட் ஆஸ் அ ஃபிஷிங் வித்தவுட் அ ட்ராப். நம்ம எப்படி ஃபிஷ் பிடிக்கும் போது நம்ம ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டை போட்டு தான் வில் ஜஸ்ட்
create as a trap. அதே மாதிரி ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா எந்த ட்ராப்புமே இல்லாமல் உங்களை ரீடைரக்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்டேருந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணும். திஸ் மெத்தட் இஸ் கால்ட் as a forming here. It is another way hackers attempt to manipulate the user on the internet. It is a cyber attack intended to redirect the website traffic to the fake site here. So mostly நம்ம என்ன பண்ணணும்னா செக்யூர்டு வெப்சைட்ஸை ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் we are supposed to use a HTTPS. அந்த செக்யூர்டை நம்ம ஓப்பன் பண்ணும்போது we will be in the safe. ஸோ இந்த டைமில் வந்து நமக்கு அந்த ஃபயர்வால் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ லீகல் வெப்சைட்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெலிஷியஸ் ப்ரோக்ராம் நம்மளை ரீடைரக்ட் பண்ணிவிட்டு இல்லீகல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டோம். பட் வி நெவர் ஃபீல் தட், நம்ம வி வில் பி அன்அவேர் ஆஃப் தட். ஓகேங்களா, யூசருக்கு வந்து அது அவேர்னஸே இருக்காது. இது லீகல் வெப்சைட்டுன்னு நினச்சிட்டு தே வில் என்டர் ஆல் த டேட்டாஸ் ஓவர் தேர். Then the next one is the phishing. What is the phishing? So phishing with the trap oda people oda informations எடுக்கிறது தான் phishing. Phishing is a type of computer crime used to attack or steal the user data, including the login name, password, credit card numbers. So யூசரோட டேட்டாஸ் ஸ்டீல் பண்ணுறது, கிரெடிட் கார்டு, அவங்களோட பாஸ்வேர்டு, இது எல்லாமே யூசர் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறது தான் ஃபிஷிங். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து நிறைய மெயில்ஸ் வரும். த்ரூ த மெயில்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபிஷிங்ஸ் நடக்கும். சடனாக யூ வில் கெட் அ மெயில் லைக் யூ ஒன் த ப்ரைஸ், யூ ஒன் த வவுச்சர் லைக் திஸ், வவுச்சர் இந்த வர்த் ஆஃப் 5 lakhs. அந்த மாதிரி நிறைய மெசேஜஸில் வரும். கிஃப்ட் வவுச்சர் வந்து 5 lakhsக்கு இருக்குது, யூ அப்ரோச் திஸ், யூ கிளிக் திஸ் லிங்க் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு மெயிலெலாம் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபிஷிங் தான். ஸோ நமக்கு எப்படி நம்ம ஃபிஷ் பிடிக்கும் போது நமக்கு ஃபிஷ்ஷுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபுட்டை போட்டு அந்த ஃபிஷ்ஷை நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ட்ராப் கிட்ட கொண்டு வரமோ அதே மாதிரி தே ஆர் டூயிங் லைக் தட். ஓகேங்களா, ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஆசையை காட்டிட்டு அவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுறது தான் ஃபிஷிங்ஸியா. ஸோ இப்போ வந்து 5 lakhs வர்த்தான ப்ரைஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு உடனே என்ன பண்ணுவோம், அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுவோம். லிங்க்கை கிளிக் பண்ண உடனே இட் ஆஸ்க் யூ டு என்டர் த சம் டீட்டெயில்ஸ், உங்களோட நேம், உங்களோட ஆதார் கார்டு நம்பர், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு, பாஸ்வேர்ட், கிரெடிட் கார்டு நம்பர், டெபிட் கார்டு நம்பர். ஸோ இது எல்லாமே உங்களை என்டர் பண்ண சொல்லும். ஸோ என்டர் பண்ண உடனே நீங்கள் என்னென்ன என்டர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஹேக்கர்ஸ் வந்து தே வில் கலெக்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஒன்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க்லேருந்து அவங்க மணியை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ யூ ஷுட் பி வெரி aware of that. ஸோ எந்த மெயில் வந்தாலும் unknown person கிட்டேருந்து ஒரு மெயில் வருதுன்னா you are not supposed to open that mail here. So it occurs when an attacker targets a victim into opening an email or an instant text message. ஈவன் நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜில் கூட இப்படி வரலாம். ஸோ யூ ஒன் த ப்ரைஸ், கிளிக் திஸ் லிங்க், அந்த மாதிரிலாம் கூட நிறைய மெசேஜ் நமக்கு அன்வான்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு இக்னோர் தோஸ் மெசேஜஸ். நீங்கள் அதை ஓப்பனே பண்ணாமல் யூ கேன் பெட்டர் delete those messages here. The attackers uses a phishing to distribute the malicious link or attachment that can perform a variety of functions, including the extraction of sensitive login credential from victim here. So இதுதான் ஃபிஷிங்க்கும் ஃபார்மிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் வித்தவுட் அ ட்ராப்பே இல்லாமல் உங்களோட வெப்சைட்டை ரீடைரக்ட் பண்ணி இல்லீகல் வெப்சைட்டுக்கு கொண்டு போகிறது தான் ஃபார்மிங். பட் ஃபிஷிங் வந்து உங்களுக்கு ஒரு ஆசையை காட்டிட்டு அது மூலயமா உங்களை ஒரு வெப்சைட்லையோ ஏதோ ஒரு லிங்க்குக்கு கொண்டு போயிட்டு அங்கே உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணுறது தான் ஃபிஷிங் யா. திஸ் கேன் லீட் டு ஃப்ராட் ஆர் ஐடென்டிட்டி தெஃப்ட். த யூசர் ஷுட் ஆல்வேஸ் பி காஷியஸ் வென் ஓப்பனிங் எ இமெயில்ஸ் ஆர் அட்டாச்மெண்ட். ஸோ எந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்தாலும் இமெயில் வந்தாலும் ஓப்பன் பண்ணும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் தட் எந்த லிங்க்குமே ஜஸ்ட் லைக் தட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஓப்பன் இட். யூ ஹேவ் டு see that whether that person is the authorized person and known person. unknown person கிட்டேருந்து வர எந்த லிங்க்குமே நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. Then forming means this can lead to fraud or identity theft. Users should always be cautious when redirected to the fake site. ஃபேக் சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணும்போது யூ ஷுட் பி நோ அபவுட் இட். ஓகேங்களா, இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வெப்சைட் தானா, இந்த வெப்சைட்டில் தான் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணுவோமா, லைக் தட் யூ ஹேவ் டு கிளாரிஃபை எவ்ரிதிங் அண்ட் யூ ஹேவ் டு ப்ரொசீட் வித் யுவர் ஒர்க் here. The next one is man in the middle, that is MITM. Man in the middle attack
is also known as Janus attack. It's an attack where the attackers secretly relay and possibly alter the communication between the two parties who believe they are directly communicating with each other. So ஒரு two personsக்கு நடுவில் இன்னொரு person இருப்பாங்க without our knowledge. The two persons will not come to know that one more person is in between their communications here. அவங்களோட நாலேஜே இல்லாமல் நடுவில் இன்டரப்ட் ஆகிட்டு அவங்க அனுப்புகிற இன்ஃபர்மேஷன்ஸை ஆல்டர் பண்ணியும் அவங்க அனுப்புவாங்க. ஸோ இந்த பர்சனை தான் என்னன்னு சொல்கிறாங்க, மேன் இன் மிடில்னு சொல்கிறாங்க. For example, Alice wishes to communicate with the Bob. So Alice is a person. So he is a person which wants to communicate with another person, Bob. Meanwhile, Mallory wishes to intercept the conversation to overhear and optional to deliver a false message to the Bob here. So Mallory is another person. So Aliceum Bobum தான் இங்கே கம்யூனிகேஷன்ஸில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் they are in the communications and conversation is going on. So Malloryன்றது அட்டாக்கர். ஸோ இவங்க இந்த ரெண்டு பர்சனோட நாலேஜும் இல்லாமல் இன் பிட்வீனில் அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ்க்கு நடுவில் இஸ் இன்டரப்டிங் இயர். ஸோ இன்டரப்ட் ஆகிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன கம்யூனிகேட் பண்ணுறாங்க அதை வாட்ச் பண்ணிவிட்டு அந்த கம்யூனிகேஷனை தே கேன் ஏபிள் டு ஆல்டர் இட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிஸ் வந்து ஐ லைக் யூ அப்படின்னு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மேலரியால் என்ன பண்ண முடியும், அந்த ஐ லைக் யூன்ற இன்ஃபர்மேஷனை எடுத்து ஐ ஹேட் யூ அப்படின்னு அவங்களால அந்த இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை பாப்க்கு அனுப்புவாங்க. ஸோ பாபுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகும், ஐ ஹேட் யூன்ற இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகும். ஸோ அலைஸ் அனுப்புறது ஒரு இன்ஃபர்மேஷன், பட் இன் பிட்வீனில் த மேன் இன் த மிடில் who changes this. ஓகேங்களா? ஸோ இந்த அட்டாக்கர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், ராங் இன்ஃபர்மேஷன்ஸை ரிசீவருக்கு சென்ட் பண்ணுறாங்க. திஸ் டைப் ஆஃப் crime is called as a man in the middle here. The last one is the cookies. So what do you mean by cookie? So normally the cookie is nothing but it is also called as the many cookies are available. HTTP cookie, web cookie, internet cookie, browser cookie or simply cookie. So what do you mean by cookie? It is a small piece of data sent from a website and stored on the user memory by the user's web browser while the user is browsing the internet here. ஸோ நம்ம யூசர் வந்து இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் டேட்டா, நம்ம என்ன ப்ரௌஸ் பண்ணுறோம், அந்த என்ன சர்ச் பண்ணுறோம், என்ன ரிலேட்டடான டாப்பிக்கை நம்ம சர்ச் பண்ணுறோம், இந்த டேட்டாஸ் எல்லாமே அந்த வெப்சைட்லேருந்து எடுத்து நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் ஸ்டோர் பண்ணுறது தான் குக்கீஸ் ஹியர். இட்ஸ் a small piece of data. It is a text messages only. So the cookies were designed to be reliable mechanism for website to remember the stateful informations or to record the user browsing activity here. So இந்த cookies எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, it just helps the user only. ஸோ நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம், நம்ம எது ரிலேட்டடான சர்ச்சில் நம்ம பண்ணியிருக்கோம், ஸோ அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த cookies is used here. ஸோ இன்க்ளூடிங் கிளிக்கிங் பர்டிகுலர் பட்டன், லாகிங் இன் எக்ஸெட்ரா. ஸோ நாட் ஒன்லி இப்போ நம்ம ஷாப் பண்ணுறோன்னா என்ன நம்ம லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணோம், எந்த ஐட்டமை வந்து நம்ம சர்ச் பண்ணோம், ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை கூட நம்ம குக்கீஸில் சேவ் பண்ணிக்கும். They can also be used to remember the arbitrary pieces of information that the user previously entered into a form fields such as names, address, passwords and credit card numbers. From the security point of view, if cookie data is not encrypted, any anonymous user can access the cookie informations and misuse it. Actually cookie is not a harmful one. Okay, it is a harmless தான். ஸோ நம்ம ஒரு ப்ரௌசரில் என்ன சர்ச் பண்ணுறோம், என்ன கண்டென்ட்டை நம்ம பார்க்குறோம், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட பர்பஸ்க்காக அந்த குக்கீஸில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அதோட ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச் பண்ணுற கண்டென்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை நீங்கள் டைப் பண்ண உடனே நீங்கள் ப்ரீவியஸாக டைப் பண்ண அந்த சர்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க, ஸோ இது ஒரு அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த பர்ச்சேஸ் பண்ண ரிலேட்டட் ஐட்டமை நீங்கள் நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணும் போது அந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் குக்கீஸோடைய ஹெல்ப். ஸோ நம்ம பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே, பர்ச்சேஸ் பண்ணுற டேட்டாஸு,
சர்ச் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் இருக்க ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இஃப் ஆ குக்கி இஸ் நாட் என்கிரிப்டட், அது என்கிரிப்டட் டேட்டாவாக இல்லாமல் இருந்ததுன்னா அந்த டேட்டாஸை ஹேக்கர்ஸால் ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்க ஆக்சஸ் பண்ணாங்கன்னா தே கேன் மிஸ்யூஸ் இட். எப்படி நம்ம சர்ச் பண்ணுற டேட்டாஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வரும். த சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டாஸ் ஒரு ஃபீல்டு நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்களோட நேமெல்லாம் நீங்கள் டைப் பண்ண உடனே இது எல்லாமே குக்கீஸில் ஸ்டோர் ஆகும். அகைன் நீங்கள் அதே பேஜ் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் லெட்டர் அந்த நேம் கிட்ட போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆல்ரெடி என்ன நேம்ஸ் என்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த நேம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி பாஸ்வேர்ட் போகும்போது உங்களோட பாஸ்வேர்டு அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் ப்ரீவியஸாக என்டர் பண்ணியிருந்தீங்களோ, லைக் யுவர் கிரெடிட் கார்டு நம்பர், டெபிட் கார்டு நம்பர், யுவர் ஃபோன் நம்பர், யுவர் பாஸ்வேர்டு, யுவர் யூசர் ஐடி, லாகின் ஐடி, இதெல்லாம் ப்ரீவியஸாக நீங்கள் என்டர் பண்ணது எல்லாமே குக்கீஸில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அகெயின் அந்த பேஜை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே என்கிரிப்ட் ஆகாமல் இருந்ததுன்னா ஈஸியாக ஹேக்கர்ஸால் அதை ஆக்சஸ் பண்ணிவிட்டு அவங்களால அதை மிஸ்யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ இது ஒன்று தான் வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் ஐயா. ஸோ எதுக்காக இந்த குக்கீஸ் யூஸ் பண்ணுறோம்? டு கலெக்ட் தி டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த பீப்புள். ஸோ யாரெல்லாம் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ how many member of peoples are interested in the website, இதெல்லாம் நம்ம வந்து calculate பண்ணுறதுக்கு அந்த statistic informationsக்கு the cookies will be used here. The sites often uses information to track how often visitors come to the sites, how long they remain on the sites. ஸோ எவ்வளோ பேர் இந்த சைட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ நேரம் இந்த சைட்டில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு the cookies will be used here. The cookies can help store the personal information about the user so that when a user subsequently return to the site, a more personalized experience is provided here. சம்டைம்ஸ் நீங்கள் உங்களோட லாகின் ஐடி, யூசர் ஐடி, இமெயிலை ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு குக்கீஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இட் ஜஸ்ட் சேவ்ஸ் அவர் டைம் ஆல்சோ. இஃப் யூ எவர் ரிட்டர்ன் டு அ சைட் அண்ட் ஹேவ் அ seen your name mysteriously appear on the screen, it is because on the previous visit here you gave your name to the site and it was stored in the cookie here. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்டர் ஆகி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. அகைன் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக your name will be displayed here because it is stored in the cookie only. ஸோ ஆன்லைன் நம்ம ஷாப்பிங்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம என்ன ப்ரீவியஸாக சர்ச் பண்ணியிருந்தோம், ப்ரீவியஸாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோமோ அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நமக்கு டிஸ்பிளே ஆகும். So the cookies cannot be used to spread viruses and they cannot be accessed your hard drive also. Cookie வந்து it is harmless தான். ஸோ அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன சர்ச் பண்ணுறோமோ அந்த டீட்டெயில்ஸ் தான் எல்லாமே வந்து குக்கீஸில் ஸ்டோர் ஆகுது. பட் அது எல்லாமே வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் தான். இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ டெக்ஸ்ட் மெசேஜஸ் தான். அதை வந்து ஈஸியாக நம்மளால் டெலீட் பண்ணவும் முடியும். நம்ம குக்கீஸை வந்து டெலீட் பண்ணவும் முடியும். So however, any personal informations that you provide to a website including a credit card information will most likely to be stored in the cookie unless the cookie features is explicitly turned off in your browser here. Sometimes பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே நமக்கு ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ திஸ் வில் பி ஆடட் இன்டு யர் குக்கீஸ்னு வரும். அந்த வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து குக்கீஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டோர் ஆகும். ஸோ நம்மளோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம டர்ன் ஆஃப் பண்ணியிருந்தோம்னா இட் வில் நாட் பி ஸ்டோர்ட் இன் த குக்கி. அதர்வைஸ் பை டிஃபால்ட் எவ்ரி திங் வில் பி ஸ்டோர்ட் இன் த குக்கி. ஒன்ஸ் இட் இஸ் ஸ்டோர்ட் அண்ட் இட் இஸ் நாட் என்கிரிப்டட்னா ஸோ ஹேக்கர்ஸ் வந்து அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ நமக்கு வந்து நம்மளோட டேட்டாஸ்க்கு வந்து செக்யூரிட்டி இருக்காது. Do you understand the concept of cookies here? Friends, I hope you understood the ethical issues, the different types of ethical issues and cyber security threats. In the next video, we'll discuss about the firewall, proxy server and encryptions. Thank you.